நேரத்துல நீங்க இங்க தனியா வந்ததுனால உங்க கௌரவம் போயிடுமோன்னு நான் பயப்படுறேன். கௌரவம் போனதுல தான் நான் இங்க வந்தேன். பழைய சேதுவா இருந்தா உலகாரனா இருப்பேன். என்ன பாக்குறேன்? எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவ யாரும் இல்ல, இறந்து போன முதலமைச்சரோட பொண்ணா. அவங்க அப்பனை எரிச்சிட்டு தினம் என்ன எரிச்சுக்கிட்டு இருக்கா. என்ன சொல்றீங்க? ஆமா சரசு, ஓம் ஃப்ரெண்ட் என்ன ஏமாத்தி நான் கெடுத்துட்டேன் ஒன்ன ஏமாத்தி பொண்டாட்டிய தலைமையில உட்காந்துருக்கா. இன்னி வரைக்கும் செத்த சீயமோட பொண்ணா இருக்கான ஒழிய எனக்கு பொண்டாட்டியா வாழல. அவன் நோக்கமே என்ன பழி வாங்குறதா. நான் சொன்னா யார் நம்புறான்? நான் தப்பு பண்ணலன்னு சொன்னா நீ நம்பல, நான் உங்க அப்பனை கொல்லலடின்னு சொன்னா அவன் நம்பல. சரசு, ஒரு வகையில் எல்லாத்துக்கும் காரணம் நீதான். ஐயர் வேஷம் போட்டு நீதான் வேலைக்கு அனுப்பி வச்ச, கெடுத்து என்ன பழி போட்டு நீதான் கல்யாணம் பண்ணி வச்ச. எனக்கு எல்லாமே கொடுக்குறேன்னு மனசுல ஆசை வளர்த்துட்டு எதுவுமே கொடுக்காம தள்ளி போயிட்டு இப்போ ஒவ்வொரு வினாடியும் நான் அனுபவிக்கிற சித்திரவதை நிம்மதி ஒரு வாய் சாப்பிட்ட எவ்வளவு நாளா தெரியுமா? நான் வந்தா உள்ள வராதேங்கன்னு சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். உன்னை விட்டா எனக்கு வேற இடமே இல்லை சரசு. நல்லா இருக்குடியம்மா, நல்லா இருக்கு. கள்ள புருஷனுக்கு சாப்பாடு ஊட்டுறியா? மடியில படுக்க வச்சு ஊட்ட வேண்டியதானே? உனக்கு சுகமா இருக்கும், அவருக்கு சுகமா இருக்கும். எதுக்கு நீங்க வந்த? புருஷன் வப்பாட்டி வீட்டுக்கு போறதை தெரிஞ்சுக்கிட்டு பொறுமையா வீட்டுல உட்காந்துருக்க. நான் ஒண்ணு கண்ணகி இல்ல. என்னம்மா சொன்ன? நான் வப்பாட்டியா? பொண்ணா நடந்துக்கமா. உனக்கு பாவம் பார்த்து உன் வாழ்க்கை பாழையிடக்கூடாதுன்னு என் வாழ்க்கையை நான் நாசமாக்கிக்கிட்டேன். யாரோ பண்ண தப்புக்கு யாரையோ பழி வாங்குறியே. நான் விரும்பினவருக்கு எந்த பழி பாவமும் வரக்கூடாதுன்னு தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா நீ அவர் வாழ்க்கையை நரகமாக்கிட்டியே. ஓஹோ, அத சொர்க்கமாக்கிதான் அவர் அடிக்கடி உங்ககிட்ட வந்துட்டு போறாராக்கும். கண்டு முன்னாடி கட்டினவளை கை நீட்டி அடிச்சிட்டல. ஓ, நான் குலகாரனுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடு. போடி. அனுபவிப்பேன். வப்பாட்டின்னு சொன்னதுக்காக அழுறியா? அவ சொன்னதுக்காக அழல. அவசரப்பட்டு நான் உங்க வாழ்க்கையை கெடுத்துட்டேன்னு அதுக்காக அழறேன். நாம தூரத்துல இருந்து சேதுபதியை குறி வச்சிட்டு இருக்கோம். ஆனா பக்கத்துல இருந்தே பள்ளம் தோண்டிட்டு இருக்கா ஒருத்தி. யார் அது? சேதுபதியோட பொண்டாட்டி. சிஎம்க்கும் அவன் பொண்டாட்டிக்கும் ஏக பொருத்தம்னு பேப்பர்ல பக்கமா கிழிக்கிறான் பாரு. அவ ரோடோட ஆடுறா, இவ மானம் ஊர் ஊரா பறக்குது. ஓ, எதிரிக்கு எதிரி நண்பனா? மன்னிக்கணும் நண்பி. ஏங்க, நம்ம நாட்டு மண் வாசனையை மாத்தி ஒரு பொண்ணு தான் புருஷனுக்கு எதிராக நம்ம கேட்ட மாதிரி லெட்டர் கொடுப்பான்னு நினைக்கிறீங்களா? நினைக்கல, நிச்சயம் பண்ணிட்டேன். எப்போ ஒரு பொண்ணு தான் புருஷனை அவமானப்படுத்தணும்னு குடிச்சிட்டு நடு ரோட்ல துணி அவுத்துட்டு ஆடினாலோ அவ இது மட்டும் இல்ல, எதையும் செய்வா. என்னோட யோசனை அது இல்லை. நாம சேதுபதியை சிஎம் பதவியிலிருந்து கீழே இறக்கிட்டோம்னா திரும்ப அவனை மக்கள் தியாகின்னு சொல்லி ஓட்டை போட்டு கோட்டையில் ரொம்ப உட்கார வச்சிருவாங்க. அதான் யோசிக்கிறேன். சரி, அனுப்புறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. கெட்ட பேரோட அனுப்புவோம். ஆளும் கட்சிக்கு கெட்ட பேர் உண்டாக்குன்னா 3 வழி தாங்க இருக்கு. ஒண்ணு, அரிசி விலையை ஏத்தணும். அரிசி விலையை ஏத்தி ஜனங்க கஷ்டப்பட்டு போராட்டம் பண்ணி அதெல்லாம் நாளாகும்பா. இல்ல மதவெறி தூண்டி விடணும். ஐயோ, அது கத்தி மாதிரி திருப்பி நம்மளையே குத்திரும். அது வேணாம். அப்போனா உயிர் பலி தான் உடனடி நிவாரணி. கொஞ்சம் ஜனங்க சாகட்டும். கொஞ்சம் வேணாம், நிறையவே சாகட்டும். ஜனங்க சாவறதுக்கு அவன் தான் காரணம்னு மக்கள் நினைச்சாங்கன்னா நிச்சயமா அவனுக்கு கெட்ட பேர் வந்துடும். வாமா வா, உனக்கு ஆயுசு 100. உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். என்ன பத்தியா? வருவாளா வரமாட்டாளான்னு பேசிட்டு இருந்தீங்களா? சே, நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு நாணயம் தானே முக்கியம். இந்தாங்க.
நம்ம உறவு இதோட முடிஞ்சிடக்கூடாது. எனக்கு இன்னொரு தொண்டு நீ செய்ய வேண்டியிருக்கு. செஞ்சதுக்கு காணிக்கையோ அடுத்ததுக்கு அட்வான்ஸுமா ஒரு 5 கோடி ரூபா வாங்கிக்க. நான் சொல்றதை மட்டும் நீ செஞ்சிட்டினா சிஎம் நிரந்தர கெட்ட பேரோட வீட்டுக்கு அமிச்சிடலாம். சொல்லுங்க. ஒன்றும் இல்லைம்மா, தெரியாமல் நான் ஒரு மெடிக்கல் ஃபேக்டரி ஆரம்பித்தேன். அதில் 100 கோடி ரூபா மருந்தை தயாரித்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பலான்னு பார்த்தா உன் புருஷன் சிஎம் கையெழுத்து போட மாட்டேன்னு திருப்பி அமிச்சிட்டா. அவன்கிட்ட நீ கையெழுத்து வாங்குவியோ இல்லை அவன் கையெழுத்தை நீயே போடுவியோ எனக்கு தெரியாது. அந்த மருந்தெல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தாகணும். 5 கோடி ரூபாய் எனக்கு பெருசு இல்லை, ஆனால் அதை வாங்கும்போது ஃபோட்டோ எடுக்கணும். நான்சென்ஸ். ஃபோட்டோ எடுக்கணுமா? எதுக்கு? வேஸ்ட் மருந்து சிஎம் தான் வாங்க சொன்னாரு, அதுக்கு என்ன 5 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்க சொன்னாருன்னு சொல்லி பத்திரிகையில பேட்டி கொடுக்கணும். சபாஷ், பெரிய புத்தாலியா இருக்கமா நீ. இந்த அவசர கூட்டத்தை நாம எதுக்காக கூட்டி இருக்கிறோன்றது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். அந்த சேதுபதியை முதலமைச்சர் பதவியில இருந்து நம்ம இறக்கியாகணும். அவனால நம்ம எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கோன்றது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். உங்களை யாராவது இருக்க ஒரு சல்லி காசாவது சேர்த்து வச்சிருக்கீங்களா? எதுக்காக நீங்க எம்எல்ஏ இருக்கீங்க? எலெக்ஷன் வேற வரப்போகுது, செலவுக்கு காசு வேண்டாமா? வரப்போற எலெக்ஷன்ல நம்ம ஜெயிக்க போறோம் இல்லையோ, யார் கண்டது? அதுக்குள்ள 4 காசு நம்ம சம்பாதிக்க வேணாம். அதனாலதான் சொல்றேன், சேதுபதியை முதலமைச்சர் பதவியிலிருந்து இறக்கிட்டு புதுசா ஒரு முதலமைச்சரை நாம அவசரமா தேர்ந்தெடுத்தே ஆகணும். இந்த கூட்டத்திலேயே முதலமைச்சர் ஆகிற புல் தகுதி அண்ணன் சைக்கோக்கு தான் இருக்கு. அண்ணன் சைக்கோ, அண்ணன் சைக்கோ, அண்ணன் சைக்கோ, அண்ணன் சைக்கோ. உட்காருங்க. அவருக்கு புல் தகுதி இருக்கு, எனக்கு குவார்டர் தகுதி இருக்காக்கும். இவர் முதலமைச்சர் ஆவாரு, நான் மோதிர அமைச்சர் ஆவனா? மடி இழக்கிற பகவான் வந்துட்டாரு. ஐயா வாங்க வாங்க, இந்த பால் வடிகிற முகத்தை பாருங்க, முதலமைச்சருக்குனே பிறந்த மாதிரி இல்ல. என்ன சிஎம் ஆக்குங்க. ஐயா, இவராவது தெரியாத்தனமா ஜனங்களுக்கு நல்லது பண்ணிருக்காரு, நான் அது கூட பண்ணது இல்லைங்க. அதனால நீங்க என்னதான் முதலமைச்சர் ஆக்கணும். ஐயா, இனிமே தெரியாம கூட நல்லது பண்ண மாட்டேன், நான் தான் முதலமைச்சர். ஐயா, பழைய முதலமைச்சரோட மணி விழாவை மரண விழாவா ஆக்குனதே நான் தான். அதனால நான் தான் முதலமைச்சர். நிறுத்தியா, அதெல்லாம் பழைய கதை. சேதுபதிக்கு எதிராக அராஜகத்தை தூண்டி விட்டு வன்முறையை வளர்த்து விட்டது யாரு? நானு. அதனால நான் தான் முதலமைச்சர். தெய்வமே, நான் முதலமைச்சர் பேருக்கு தான் நான் முதலமைச்சர். மத்தபடி நீங்க என்ன சொல்றீங்களோ அதை தான் நான் செய்வேன். இவரு நீங்க சொல்றதான் செய்வாரு, நான் நீங்க நினைக்கிறதையே செய்வேங்க. என்ன முதலமைச்சர் ஆக்குனீங்கன்னா வாங்குற லஞ்சத்துல 50% உங்களுக்கு காணிக்க ஆக்குறாங்க. நான் முதலமைச்சரானா லஞ்சம் வாங்குற எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்துறேங்க. நான் பரவாயில்ல, இவன் முதலமைச்சர் ஆகக்கூடாது. நான் காட்டி பரவாயில்ல, இவன் ஆகக்கூடாது. நான் முதலமைச்சர் ஆகாட்டி பரவாயில்ல, இவன் ஆகக்கூடாது. நான் காட்டி பரவாயில்ல, இந்த நாய் ஆகக்கூடாது. நான் பரவாயில்ல, இவன் முதலமைச்சர் ஆகக்கூடாது. நான் காட்டி பரவாயில்ல, இவன் ஆகக்கூடாது. நான் முதலமைச்சர் ஆகாட்டி பரவாயில்ல, இவன் ஆகக்கூடாது. நான் காட்டி பரவாயில்ல, இந்த நாய் ஆகக்கூடாது. நான் ஆயிட்டுமா? ஐயா, ஒரே கட்சிக்குள்ள 2 கோஷ்டி இருந்தா நாடே நாசமாயிரும். அதனால நானே முதலமைச்சர் ஆயிடுறேன். ஐயோ, இவரே முதலமைச்சரா இருந்துட்டோம், நான் துணை முதலமைச்சரா இருந்துறேன். என்ன சொல்றீங்க? அவரே முதலமைச்சரா இருக்கட்டும், நான் துணை முதலமைச்சரா இருக்கிறேன். வேண்டாம்ப்பா, நானே முதலமைச்சர் ஆகிறதா முடிவு பண்ணிட்டேன். அண்ணன் தாமஸ் பண்றாரு. அட சீரியஸா சொல்றேன்பா, நான் நேற்று ராத்திரியே முடிவு பண்ணிட்டேன். உங்களை வளர்த்து விட்டு நீங்க என் முதுகுல குத்துறதை விட நானே முதலமைச்சராய் பவருக்கு வர்றதா முடிவு பண்ணிட்டேன். என்ன சொல்றீங்க? அன்பு தலைவர் ரங்காச்சாரி, இளைய தலைவர் ரங்காச்சாரி, எங்கள் தலைவன் ரங்காச்சாரி. அன்பு தெய்வம் ரங்காச்சாரி, அடுத்த முதல்வர் ரங்காச்சாரி, இதய தெய்வம் ரங்காச்சாரி.